பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. நம்முடைய ஸ்டாலின் விடைவிடாமல் கேட்கிறார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. என்னுடைய மாநிலத்திற்கு இவ்வளவு கொடுக்கிறாய், உத்தரப்பிரதேசத்துக்கு 3 மடங்கு கூடுதலாக கொடுக்கிறாய். மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைவு, கேரளா ரொம்ப குறைவு, மணிப்பூரில் ரொம்ப குறைவு, உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப கூடுதல். ஆகவே மக்கள் தொகை அடிப்படை என்றைக்கும் தெற்கே குறைவு. மக்கள் தொகை அடிப்படையில் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் முடிவு செய்யப்பட்டது. இல்லை அன்றைக்கு சொல்ல வேண்டாமா நீ? ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் எண்ணிக்கை, ஏன் தமிழ்நாட்டுக்கு குறைந்த எண்ணிக்கை என்று ஸ்டாலின் பேசலாம். இந்த முறையை கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு இந்தியா உடையும். தமிழன் எவனுக்கும் அடிமைப்பட மாட்டான். நீ வைத்துக் கொள்ளுங்க. முட்டாள்கள் அந்த அந்த இந்த வடக்கே உள்ள மக்கள் ஒரு சமயமும் இல்லாதவர்கள். ஆக எல்லாவற்றிலும் நம்மீது அவர்கள் குதிரை ஏறுகிறார்கள் என்ற எண்ணம் வருகின்ற போது அது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கே பாதிப்பாக வரும் என்று நான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் மக்கள் தொகை அடிப்படையிலே ஒரு நாட்டிலே தீர்வு காணுகின்ற முயற்சியை நம்முடைய சாசனம் எடுத்திருக்கின்ற போது நிதி அவர்களுக்கு தான் கூடுதலாக ஒதுக்கப்படும். மோடி அரசாங்கம் இந்த காலமெல்லாம் முடிந்து மக்கள் தொகை கணக்கெடுத்து ஒரு குழுவையும் அமைத்து விட்டு அவர்களுடைய விருப்பப்படி வடக்கு நம் கையிலே இருக்கிறது. ஆகவே வடக்கின் மூலமாக தெற்கை ஆள்வோம் என்று முடிவு செய்தால் இந்த தொகுதி மறுசீரமைப்புல தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதுவும் நமக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பேராபத்து காத்திருக்கா? இல்லை, உண்மையிலே பேராபத்து காத்திருக்கிறது. இந்த 7-8 மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய பேராபத்து காத்திருக்கிறது. அதனாலே தான் ஒரிசா நம்மோடு சேர்ந்து விட்டது, பஞ்சாப் வந்திருக்கிறது. எல்லாருமே பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், நியாயமாக இதை மக்கள் தொகை அடிப்படையில் என்று வைத்து கொண்டே போனால் அது சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்த காரணத்தினால் உங்களுக்கு நிதி கமிஷன் நிதி ஒதுக்குவதும் கூட கூடுதலாக எண்ணிக்கையுடைய மக்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஸ்டாலின் விடைவிடாமல் கேட்கிறார், தமிழ்நாட்டுக்கு நீ 4 ரூபாய் தந்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு 16 ரூபாய் கொடுக்குறாய். உத்தரப்பிரதேசம் கட்டுகின்ற வரி குறைவு, நாங்கள் கட்டுகின்ற வரி கூடுதல். ஏன் என்று கேட்கிறார். அவர் கேட்கின்ற தொனியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், பழைய காலத்து வாதம் ஒன்றை பிரட்டுவதற்கு அவர் முயலுகிறார். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஆகவே வடக்கே இருக்கிற இந்திக்காரர்கள் கையில் ஆட்சி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கூடுதலாக நீ நிதி வழங்குகிறாய், எங்களுக்கு குறைவாக வழங்குகிறாய், நாங்கள் கூடுதலாக வரி கட்டுகிறோம் என்று சொல்லுகின்ற போது, பழைய காலத்தில் சொன்னார்கள் வடநாட்டுக்காரனெல்லாம் தெற்கே வந்து சுரண்டுகிறான். இந்த அரசாங்கம் என்பது பாரத், இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் யூபி என்பதுதான் பழைய கால போர் முழக்கம். இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம் தான். ஆகவே யூபி வில் ரூல் ஓவர் இந்தியா ஆல்வேஸ் என்பது அவருடைய பழைய கால போர் முழக்கங்கள். அதையே இப்பொழுது திருப்பி அவர் சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கூடுதலாக கொடுக்குறாய், எங்களுக்கு குறைவாக கொடுக்குறாய். வடக்கு சுரண்டுகிறது, இந்திக்காரர்களின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு வேண்டிய அவர்களுடைய மாநிலங்களுக்கு அவர்கள் நிதியை அதிகமாக ஒதுக்கி கொள்கிறார்கள், எங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த பழைய வாதத்தை, முன்பு அங்கே இருக்கிற சேட்டு இங்கே வந்து துறைமுகத்தில் வணிகம் செய்கின்றான், ஆரிய பவான் எதற்காக அவன் வைக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு முன்னாலே மறியல் செய்தார்கள். ஆகவே என்றைக்கும் இவர்களுடைய அடிப்படை வடக்குக்கு வேண்டிய வசதிகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் கையிலே தான் ஆட்சி இருக்கிறது, இந்திக்காரர்கள் தான் இந்தியாவை ஆள முடியும். ஆகவே நாம் பாதிக்கப்படுவோம் என்று பழைய காலத்தில் வைத்த முழக்கத்தை இப்பொழுது மீண்டும் திருப்புவதற்கு நினைக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இப்பொழுது தெற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மிகவும் வளமாக இருக்கிறது. அவர்களே சொல்கிறார்கள், வடக்கை விட கர்நாடகா மிக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, ஆந்திரா வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த வகையில் பார்த்தால் கேரளா மட்டும்தான் கொஞ்சம் நொண்டி அடிக்கிறதே தவிர, ஒன்றும் மட்டமில்லை, கொஞ்சம் நொண்டி அடிக்கிறதே தவிர தெற்கு முழுவதும் வழித்துறையோடு இருக்கிறது. கர்நாடகா நல்ல தொழில் வளர்ச்சி, தமிழ்நாடும் அப்படித்தான். ஆகவே
ஏன் எங்களுக்கு நாங்கள் தந்த வரி பணத்தை எங்களுக்கே அந்த ஈவுப்படி தர வேண்டியதுதான் என்று இப்பொழுதெல்லாம் நீ பேசினால் என்ன எடுபடும் என்று கேட்கிறேன். அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட போது தலையை எண்ணி அவர்களுக்கான நலன்கள் புரிவது என்ற அடிப்படையில் நிதி கமிஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 100 வாய்கள் அங்கே இருக்கின்றன, 100 வயிறுகள் அங்கே இருக்கின்றன, 10 வயிறுகள் இங்கே இருக்கின்றன என்றால் 90 வயிறு 90 இணையாக நீங்கள் வகுப்பதின் மூலம் அதாவது 7 கோடி பேருக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதைத்தான் 30 கோடி பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நியாயம் பேசினால் அது இந்தியா ஒன்றாக இருப்பதற்கான நியாயமாக இருக்காது. ஆகவே இப்பொழுது நீங்கள் வைக்கின்ற எங்களுக்கு குறைவாக தருகிறாய் அவனுக்கு கூடுதலாக கொடுக்கிறாய் என்கின்ற வாதம் நிதி கமிஷன் எல்லாவற்றையும் வகுக்கிறது. நிர்மலா சீதாராமன் நினைத்தபடியெல்லாம் செய்து விட முடியாது. நிதி கமிஷன் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறது. பெருவாரியான மக்கள் எங்கே இருக்கிறார்களோ, தமிழ்நாட்டிலே பெருவாரியான மக்கள் இருந்தால் இங்கே கூடுதல் தொகை வரும். ஆகவே எல்லாவற்றையும் மக்கள் தொகை அடிப்படையிலே ஒரு நாட்டிலே தீர்வு காணுகின்ற முயற்சியை நம்முடைய சாசனம் எடுத்திருக்கின்ற போது நிதி அவர்களுக்கு தான் கூடுதலாக ஒதுக்கப்படும். ஆனா 90களில் வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். இல்லை, நான் சொல்வது வேறு. நான் பாப்புலேஷனை நீங்கள் உங்களுடைய வசதிக்கு கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். அதுக்கு கிடைச்ச அதாவது இவர்கள் கட்டுப்படுத்தி விட்டார்கள் என்பதை விட வளர்ச்சி அடைந்து வருகின்ற கல்வி முறை மக்களே, தமிழ்நாட்டு மக்களே காலச்சூழலில் அவர்கள் அதை விரும்பினார்கள். என்னுடைய மாமியாருக்கெல்லாம் 9 பிள்ளைகள். இப்படியெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற போது 8 பிள்ளை 9 பிள்ளை தான் பழைய காலத்தில் இருக்கும். இவர்களெல்லாம் 1 பிள்ளை, அதிகமாக போனால் 2 பிள்ளைக்கு மேல் பெறுவதில்லை. ஏனென்றால் இந்த புதிய கல்வி முறையில் அவர்களை நல்ல கல்வி நிலையத்தில் கற்க வைக்க முடியாது, வசதியாக இருக்க முடியாது, ஒரு வாகனம் வைத்து கொள்ள முடியாது. இதெல்லாம் 7-8 பிள்ளைகளை நாம் படிக்க வைத்தால் இந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். இதெல்லாம் நடுத்தர வர்க்கம் அது தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொடுக்க. என்னமோ இவர் போய் எல்லார் வீட்டிலும் அது சஞ்சய் காந்தி செய்தார். அந்த காலத்தில் கருத்தடைக்கு பெரிய இயக்கம் நடத்தியவர் சஞ்சய் காந்தி தான். எல்லா ஆண்களையும் 20 வயதிலிருந்து 70 வயது வரை பிடித்தவனையெல்லாம் கொண்டு போய் அறுத்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியாது. நான் எமர்ஜென்சியில் அரசியலில் இருந்த காரணத்தினால் எனக்கு தெரியும். எல்லாம் வண்டி வைத்து நாய் பிடிப்பார்களே, அது மாதிரி மனிதர்களை பிடிப்பார்கள். சர்வாதிகாரம் அப்படி அதானே எமர்ஜென்சி என்பது. என்ன ஜனநாயகமா? எமர்ஜென்சி என்பது சர்வாதிகாரம் தானே. அதிலே நல்ல காரியங்கள் என்ன நடந்தன என்று கருதுகிற போது நீ இங்கே உள்ள மக்கள் புரிந்து கொண்டு தங்கள் குடும்பத்தின் அளவை குறைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. அதனாலே பீகாரிலே, ராஜஸ்தானிலே, டெல்லியிலெல்லாம் அந்த வண்டிகளை கண்டால் ஒவ்வொன்றும் ஓடியதும் ஒளிந்தது. ஏனென்றால் அவ்வளவுதான். நீ பிள்ளை பெற்றிருக்கிறாயா இல்லையா, உன் வீட்டில் எத்தனை பிள்ளை இருக்கிறது, உனக்கு அறுக்கலாமா, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. 20 வயது பையனுக்கு முடித்து அழைத்து விடுவார்கள். 70 கேட்பதில்லை. 70 வயது பையனுக்கு. அதனாலே தான் காங்கிரஸ் வடநாட்டிலே தோற்றது, தென்னாட்டிலே தோற்கவில்லை இவ்வளவு. ஏனென்றால் தென்னாட்டில் இது போன்ற கொடுமைகள் நடக்கவில்லை. சஞ்சய் காந்தி ரொம்ப கடுமையாக அதை நடத்தினார். அந்த குடிசை பகுதிகளை எல்லாம் அவர் புல்டோசர் வச்சு அடித்தார், ஒழித்தார். ஆகவே இதெல்லாம் நடந்தது. எதற்காக சொல்கிறேன் என்றால், குடும்பத்தை கட்டுப்படுத்துவது என்னமோ இவர்கள் பெரிய இந்த அரசாங்கத்தின் காரணமாக அல்ல. மக்களே, இந்த தமிழ் மக்கள், புரிந்த மக்கள் தங்களுடைய குடும்பங்களை காலநிலைக்கு ஏற்றவாறு சுருக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர்களும் அறுத்து விட்டு குடும்ப எண்ணிக்கையை குறைக்கத்தான் நினைத்தார்கள். முடியவில்லை. அந்த நாட்டினுடைய அமைப்பு அது படிப்பில்லாத மாநிலங்கள், முடியவில்லை. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், உன்னுடைய அரசியல் சாசனத்தில் நிதிநிலை ஒதுக்குவதற்கு மக்கள் தொகை தான் அடிப்படை. நீ விடாமல் அதை சொல்லுகிறாயே, இதற்கு என்ன தீர்வு என்று காண்பதற்கு முயன்றிருக்கிறாயா? நான் இவ்வளவு என்னுடைய மாநிலத்திற்கு இவ்வளவு கொடுக்கிறாய், உத்தரப்பிரதேசத்துக்கு 3 மடங்கு கூடுதலாக கொடுக்கிறாய், ஏன் என்று கேட்கின்ற நீ அதற்கு விடை சொல். உத்தரப்பிரதேசத்தில் 3 பங்கு வயிறுகள் கூடுதலாக இருக்கின்றன. உங்களுடைய மாநிலத்தில் இருப்பதை விட 3 பங்கு அங்கே கூடுதல். ஆகவே அவனை பட்டினி போட்டு விட்டு ஒதுக்கு என்று சொல்ல உன்னால் முடியாது. நிதி கமிஷன் இந்தியாவை ஒரு நாடு என்று நினைத்து தலைவாரியாகத்தான் பங்கு போடுமே தவிர, என்ன இது இந்த மாநிலத்தில், உன்னுடைய மாநிலத்தையெல்லாம் விட இன்னும் மணிப்பூர், நாகாலாந்தில் தான் வருமானமே இருக்காது. ஆனால் யாருக்கும் தீங்கு வராத அளவுக்கு நாங்கள் இதை டீலிமிட்டேஷனை முறைப்படி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும் சொல்லுங்கள். இது எந்த காலத்திலும் நீங்கள் இதற்கான அடிப்படையாக என்ன வைத்திருக்கிறீர்கள் என்றால், நிதி ஒதுக்குவதாக இருந்தாலும், எம்பிக்களுடைய சீட் எண்ணிக்கையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் மக்கள் தொகை அடிப்படை தான் அடிப்படை என்று வருகின்ற போது
என்றாவது ஒரு நாள் எதிர்கொள்கின்ற போது நீங்கள் அரசியல் சாசனத்தை திருத்தாமல் போனால் அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். மாநிலங்கள் வாரியாக அமெரிக்காவில் இருக்கிறது. மணிப்பூருக்கு 2 எம்பி, தமிழ்நாட்டுக்கு 2 எம்பி, உத்தரப்பிரதேசத்துக்கு 2 எம்பி. பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கீழ் அமைப்பில் லோக்சபாவில் அல்லது பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் இட் இஸ் டு பி என்டாஸ்டு பை தி ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ். அமெரிக்காவிலே அப்பர் ஹவுஸ். ஆகவே இட் இஸ் டு பி என்டாஸ்ட் என்று இருக்கிற காரணத்தினால் தே கேன் வீட்டோ இட், வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஆக அவர்களுக்கு பாதிப்பு வராமல் தடுத்துக் கொள்வதற்கு கீழே அவர்களும் எண்ணிக்கைப்படி தான் வைத்திருக்கிறார்கள், தலையை எண்ணித்தான் வைத்திருக்கிறார்கள். மேலே மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கிறார்கள், இந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு விடும் என்று. ஆகவே இந்த சட்டத்தை நிறுத்தி விடலாம். இங்கே அது இல்லை. எல்லாமே கூடுதல் எண்ணிக்கையில் வாக்களித்தால் கதை முடிந்தது, சட்டமாகிவிடும். இது சிறப்பாக உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் என்று சொல்ல முடியாது. அன்றைய நிலையில் அவர்கள் உருவாக்கினார்கள். 75 ஆண்டுகள் சென்ற பிறகு நான் சொல்லுகிறேன், இந்த சாசனம் தலைகீழாக மாற்றி எழுதப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை பெற முடியும். வேற ஏதாவது ஒரு சுமூகமான அணுகுமுறையில் இதை தீர்க்கிறதுக்கான அணுகுமுறையே கிடையாது. இப்போ அதாவது பிரச்சனையை தள்ளி போடலாம் 25 ஆண்டு இப்போதைக்கு. அதுதான் ஒன்று இயலக்கூடிய ஒழுங்கான தீர்வு. அது அல்லாமல் அதில் கை வைத்தால் எந்த வகையாக கை வைப்பீர்கள்? இப்போ ஒரு சின்ன ஒரு சஜஷனா சொல்றாங்க சார். என்ன அப்படின்னா, ஒரு 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதியை 2ஆ உடைச்சு 15 லட்சத்துக்கு 2 பேருக்கு அதை பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை ஒரு கணக்கெடுப்பா நீங்க எடுக்கிறீங்கன்னா, சின்ன தொகுதிகளை அப்படியே வச்சிருங்க. சின்ன தொகுதிகள் அதுக்கு லிமிட் வைக்காதீங்க, பெரிய தொகுதிகளுக்கு ஒரு அளவுகோலுக்குள் கொண்டாட வேண்டும். ஒன்று கெஜ அளவுகோல் வைத்துக்கொள், இல்லை மீட்டர் அளவுகோல் வைத்துக்கொள், ஏதாவது ஒன்று வா. சும்மா அதை அப்படி வைத்துக்கொள், இதை இப்படி வைத்துக்கொள், உனக்கு வசதியானதெல்லாம் சொன்னால் ஒரு பொது அளவுகோலுக்குள் வர வேண்டும் இல்லையா? சாசனம் உருவாக்கியவர்கள் தலைகளை எண்ணித்தான் சாசனத்தினுடைய அடிப்படையை உருவாக்கினார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் தானே பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் முடிவு செய்யப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் அன்றைக்கு சொல்ல வேண்டாமா நீ? மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைவு, மணிப்பூரில் ரொம்ப குறைவு, உத்தரப்பிரதேசில் ரொம்ப கூடுதல். லடாக் போன்ற பகுதிகளிலும் மணிப்பூர் போன்ற பகுதிகளிலும் 1-2 எம்பிக்கள் இருக்க முடிவது கொஞ்சம் கூடுதல் சலுகை, அவர்களை ஒரு மாநிலமாக நம் இந்தியாவோடு சேர்த்து கொண்டு போவதற்காக. அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் தொகை அடிப்படை என்றைக்கும் தெற்கே குறைவு. கேரளா ரொம்ப குறைவு, ஆந்திரா பிரிந்து விட்டது, தெலுங்கானாவும் ஆந்திராவும். ஆகவே இவையெல்லாம் என்றைக்கும் இதுதான் பொது அளவுகோல் என்று இதை கேள்வியே கேட்டதில்லை தெரியுமா உங்களுக்கு? அரசியல் சாசனத்தில் மக்கள் தலையை அடிப்படையாக வைத்து எப்படி நாம் அரசியல் சாசனத்தை வகுக்கலாம்? நீங்கள் நிதி ஒதுக்குகின்ற போது, அரிசி ஒதுக்குகின்ற போது, கோதுமை ஒதுக்குகின்ற போது, பாராளுமன்ற இடங்களை ஒதுக்குகின்ற போது எல்லாவற்றுக்கும் மக்கள் தொகை அடிப்படை தான் காரணம் என்று சொல்லுகின்ற போது நான் சொல்லுகிறேன், உனக்கு 7 கோடி வயிறுகள் இருக்கின்றன, அவனுக்கு 30 கோடி வயிறுகள் இருக்கின்றன, அவனுக்கு கூடுதலாக ஒதுக்காமல் உனக்கு எப்படி ஒதுக்குவது என்று அவன் கேட்பான். நான் வரி கூட கட்டுகிறேனே என்று சொன்னால் எல்லாருடைய வயிறு முதலில் நிரம்ப வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர யார் கூடுதல் யார் குறைவு என்பது பேச்சில்லை என்று தான் சொல்லுவான். ஆகவே சாசனத்தினுடைய அடிப்படையே கேள்விக்குரியதாகிறது என்று நான் சொல்லுகிறேன். அப்பொழுதே மாநிலங்கள் வாரியாக அப்போவே கேள்வி கேட்டு இங்கே வாங்க, எல்லா பெரிய மாநிலம் சிறிய மாநிலம் ஓம் விருப்பம். உத்தரப்பிரதேசத்தில் 2ஆக உடையக்கூடாதா? பாம்பேயும் குஜராத்தையும் உடைத்தால் உடையக்கூடாதா? அது மாதிரி உடைத்து எப்படி பேசினாலும் ஊபியை 3ஆக பிரித்தாலும் இந்தி பேசுகிறவனுடைய எண்ணிக்கை தான் கூடுது. 30% இருக்கிறான். ஆகவே அவன்தான் எண்ணிக்கையில் கூடுதலாக இருப்பான். வடக்கு புறமும் அவர்கள் கையிலே தான் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஸ்டாலின் இதெல்லாம் பேச மாட்டார். இப்போ தலைமையில் 7 மாநில முதலமைச்சர்கள் ஏன் கூடினார்கள்? 2 காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எதற்காக வந்தார்கள்? இதை எடுத்துக்கொள்வதற்கு ராகுல் காந்தி தயாராக இல்லை. ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பிரச்சனையில் ஒரு கொள்கை இல்லை. அது என்ன கட்சி? ஒரு தேசிய கட்சி. அது அந்த தேசிய கட்சிக்கு மக்கள் திரளின் அடிப்படையில் எண்ணிக்கை கூடாது சொல்லு. இல்லை, அப்படித்தானே இருக்க முடியும், வேறு எப்படி இருக்க முடியும் என்று சொல்லு. நீ ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் எண்ணிக்கை, ஏன் தமிழ்நாட்டுக்கு குறைந்த எண்ணிக்கை என்று ஸ்டாலின் பேசலாம். இவருக்கு இதை விட்டு கட்சி வேறு எங்கும் இல்லை. அதை ராகுல் பேசினால் உத்தரப்பிரதேசத்துக்கும் நுழைய முடியாது, பீகாருக்கும் நுழைய முடியாது.
உத்தரப்பிரதேசத்தினுடைய முலாயம் சிங் உங்களுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் தலைமை தாங்கிவிட்டால் நீங்கள் பேசுகிறீர்களே, இந்தியா கூட்டணி ஏறத்தாழ ஸ்டாலினுடைய தலைமை. எங்கே வந்தார் முலாயம் சிங் யாதவ்? எங்கே பீகார்லேருந்து எவன் வந்தான்? மத்திய பிரதேசத்துலேருந்து எவன் வந்தான்? ராஜஸ்தான்லேருந்து எவன் வந்தான்? வடக்கே இருந்து வந்தது பஞ்சாப் ஒன்றிலே தான், அவனுக்கு எண்ணிக்கை குறைந்ததுனால் வந்தான். ஒரிசா உன்னை கருத்துப்பூர்வமாக ஆதரித்தது, அவ்வளவுதானே தவிர மற்றவனெல்லாம் ஏன் வரவில்லை? இப்பொழுது வடக்கு தனியாக இருக்கிறது, என்ன செய்வாய் நீ? இந்த வடக்குக்கு இந்த இந்த மோடி அரசாங்கம் இந்த காலமெல்லாம் முடிந்து மக்கள் தொகை கணக்கெடுத்து ஒரு குழுவையும் அமைத்து விட்டு அவர்களுடைய விருப்பப்படி வடக்கு நம் கையிலே இருக்கிறது. ஆகவே வடக்கின் மூலமாக தெற்கை ஆள்வோம் என்று முடிவு செய்தால் ராகுல் காந்தி அது வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். சொன்னால் அவர் ஊப்பிக்குள் நுழைய முடியாது. எங்களுக்கும் 40 எம்பி, தமிழ்நாட்டுக்கும் 40 எம்பி என்று நீ சொல்லுகிறாய். போய் தமிழ்நாட்டிலேயே ஓட்டு கேடு, அங்கேயே போய் நெல்லு. என்ன ஒரு மாநில கட்சி குரலும் ஒரு தேசிய கட்சியோட குரலும் வேறு வேறுபட்டவையாக இருக்கின்றன என்று சொன்னால் உண்மையிலேயே இது பற்றி சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த முறையை கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு இந்தியா உடையும். இந்த இந்தியை கொண்டு வந்தால் இந்தியா உடையும். ஒரு கட்டத்தில் கொண்டு வருகிறார்கள், திணிக்கிறார்கள், கூக்குரல் பெரிதாக எழுகிறது, பின்வாங்குகிறார்கள். அப்படித்தான் இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறது. சாமானிய மக்கள் இந்த விஷயத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? இது ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கு. சாமானிய மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏதோ பேசுறாங்க. அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றைக்கு இருந்தாலும் அவர்களுடைய கை, அதுவும் பிஜேபியினுடைய கை வடக்கின் கை, காங்கிரசினுடைய கை ஒரு லிபரலைஸ்டு பார்ட்டி பரவலாக இருக்கும். அவர்கள் ஒரு பக்கம் அந்த வடக்கே இருந்து தான் வந்தார்கள் என்றாலும் கூட அவர்கள் பரவலாக பெருந்தன்மையோடும் கொஞ்சம் தாராளத்தன்மையோடும் இருப்பார்கள். செய்ய துணியாத காரியங்களை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு இந்துத்துவ, அவர்கள் இந்த நாட்டையே பகுக்க நினைக்கின்றவர்கள். இந்துக்கள் வேறு, முஸ்லீம்கள் வேறு. இந்து என்று ஒரு மதமே கிடையாது என்று மோடிக்கு தெரியாது. மோடிக்கு சொந்த மதம் கிடையாது, விவேகானந்தருக்கு சொந்த மதம் கிடையாது. ஆகவே பார்ப்பன மதத்தை தங்களுடைய மதமாக அவர்கள் ஆக்கி கொண்டு விட்டார்கள். நமக்கு சொந்த மதம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது. நமக்கு எதுக்கு சங்கராச்சாரியாரினுடைய அத்வைதம் நமக்கு ஏன் கொள்கையாக வேண்டும்? கொள்கை இல்லாத விவேகானந்தருக்கு மோடிக்கும் அது கொள்கையாகட்டும். தனி நாகரிகம் காண முடியாத அந்த இனம் சமஸ்கிருத வழியாக வந்த நாகரிகத்தை தங்களுடைய நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் இந்தி போக சமஸ்கிருதத்தை இன்னொரு பெரிய மொழியாக 1க்கு 10 ரூபாய் செலவழித்து அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். சமஸ்கிருதம் குறைவான மொழி என்பது என்னுடைய கருத்து அல்ல, தமிழுக்கு நிகரான மொழி. அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதில் நிறைய வளம் இருக்கிறது. தோண்ட அள்ள முடியாத அளவிற்கு அதில் வளம் இருக்கிறது. இலக்கிய வளம் இருக்கிறது, தத்துவ வளம் இருக்கிறது, எல்லா வளங்களும் அதில் இருக்கின்றன. அந்த மொழியை பேசியவர்கள் அதை சாகடித்து விட்டார்கள். ஆனால் ஆதிக்கம் மட்டும் சமஸ்கிருதத்தின் மூலம் செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். செலுத்து, வடநாட்டில் செலுத்து, என் நாட்டுக்கு வராது. எனக்கு தனி மதம் இருக்கிறது, தனி சமயம் இருக்கிறது, தனி நாகரிகம், தனி பண்பாடு, தமிழ் இலக்கியங்கள், தெளிவான தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், எல்லாம் காப்பியங்கள், 50 காப்பியங்கள் எல்லாமே எங்களுக்கு இருக்கின்றன. உனக்கு இணையான இனம் நாங்கள். ஒரு யூதன் எப்படி இன்னொருவனுக்கு அடிமைப்பட மாட்டானோ அது மாதிரி தமிழன் எவனுக்கும் அடிமைப்பட மாட்டான். நீ வைத்துக்கொள்ளுங்க. முட்டாள்கள் அந்த இந்த வடக்கே உள்ள மக்கள் ஒரு சமயமும் இல்லாதவர்கள். பார்ப்பனன் 5%, 10% என்று வைத்துக்கொள்ளும். 90% மதமும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, காப்பியங்களும் கிடையாது, இதிகாசங்களும் கிடையாது. இதைத்தான் படித்து கொண்டு திரிவார்கள். அதனால தான் அயோத்தியவர்களுக்கு புனிததெல்லாம், காசியவர்களுடைய புனிததெல்லாம். பார்ப்பன மதமே அவர்களுக்கு மேலான அவர்களுடைய சொந்த மதம். நமக்கு அது சொந்த மதம் இல்லை. பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் முழுவதும் உன்னோடு இருக்கிறது. பஞ்சாப் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்பதால் உன்னோடு சேர்ந்திருக்கிறது. நீங்கள் சேர்ந்து என்ன செய்வீர்கள்? எல்லா சிறுபான்மை மாநிலங்களும் அவர்கள் செய்வது என்று முடிவெடுத்து விட்டால் அவ்வளோதான், அழித்து விடுவான். அப்பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். மக்களெல்லாம் அப்படி ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஆக எல்லாவற்றிலும் நம்மீது அவர்கள் குதிரை ஏறுகிறார்கள் என்ற எண்ணம் வருகின்ற போது அது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கே பாதிப்பாக வரும் என்று நான் சொல்கிறேன். ஆணித்தரமா பதிய வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.